ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்ல இருந்து அபிஷியலான ரிசல்ட் அப்படிங்கறது நேத்து வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நல்லபடியா எல்லாருமே ரிசல்ட் வந்து பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரிசல்ட் பார்த்தவங்க நெக்ஸ்ட் நீங்க என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், யாருக்கெல்லாம் வந்து ஸ்கில் டெஸ்ட் நடக்கும், யாருக்கெல்லாம் வந்து வைவா நடக்கும், அதை எப்படி நம்ம வந்து ப்ரிப்பேர் ஆகுறது, நெக்ஸ்ட் அந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல வந்து எந்த ரேஷியோ அடிப்படையில நம்மள வந்து கூப்பிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்குது. பாஸ் மார்க்னா என்ன ப்ரோ, நிறைய பேர் அப்படி கேக்குறீங்க. இது வந்து 10th 12th பப்ளிக் எக்ஸாமினேஷன் வந்து கிடையாது, சரிங்களா? பாஸ் மார்க் ஃபெயில் மார்க் அப்படிங்கிறது வந்து இதுல வந்து கான்செப்டே கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் அப்படிங்கறதுனால நீங்க நல்ல ஒரு ஸ்கோர் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கிடைக்க போகுது. ஸ்கோரே நீங்க எடுக்கல அப்படின்னா உங்களுக்கு ஜாப் வந்து கிடைக்க போறதுல நீங்க நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்ண வேண்டியதான், சரிங்களா? இதை பத்தி நம்ம டீட்டெயிலாம் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்க. நெக்ஸ்ட் என்னென்ன ப்ரொசீஜர், எப்படி ஃபாலோ பண்ணணும், செலக்ஷன் லிஸ்ட் வந்து எப்படி வெளிவரும், எந்த டேட்ல வெளியே வரும், நீங்க நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற பத்தி டீடைலா வந்து பார்க்க போறாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து ரிசல்ட் பார்க்காம இருந்தீங்கன்னா தயவுசெய்து ரிசல்ட் பார்த்துக்கோங்க. இதுல வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்ல இருந்து 4 கேட்டகரியான எக்ஸாமினேஷன் அப்படிங்கறது வந்து நடத்துனாங்க. அந்த 4 கேட்டகரி ஆஃப் த கேட்டகரியில வந்து போஸ்டிங்ஸ் வந்து இருந்தது. ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா காபிஸ்ட் அட்டெண்டர் அண்ட் ஆபீஸ் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற இந்த கேட்டகரி. இந்த ரெண்டு ஜாப்புக்கும் ஒரு எக்ஸாமினேஷன் அப்படிங்கறது வந்து நடத்துனாங்க. ரெண்டாவதா பார்க்கும்போது இந்த தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சிருந்த 8ஆம் கிளாஸ் பாஸ்டு குவாலிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சா போதும் அப்படிங்கிற கான்செப்ட்ல இந்த வாட்ச்மேனு, கிளீனரு, அதே மாதிரி மசால்ச்சி இந்த மாதிரியான ஒர்க்குக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாவது கேட்டகரியில எக்ஸாமினேஷன் வந்து நடத்துனாங்க. தேர்ட் கேட்டகரி என்ன அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து எதிர்பார்த்து கொண்டு இருந்தா டிரைவர் போஸ்டிங்குமே வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து நடத்துனாங்க. இது வந்து டிரைவர் நல்லா வந்து பாத்தீங்கன்னா பேட்ச் இருக்கக்கூடிய டிரைவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் வந்து நடத்துனாங்க. அதை தாண்டி ஃபைனலா 10th குவாலிஃபிகேஷனான இந்த எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பெயிலிஃப், ஜூனியர் பெயிலிஃப், அதே மாதிரி ஜெராக்ஸ் ஆபரேட்டரு, ப்ராசஸ் ரைட்டர் இந்த மாதிரியான போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா நடத்துனாங்க. இந்த மாதிரி தனித்தனியா 4 கேட்டகரியில எக்ஸாமினேஷன் அப்படிங்கறது வந்து நடத்துனாங்க. இதுல நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க எந்த எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணீங்களோ அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டு அதை பண்ணாங்க இதை பண்ணாங்க அப்படிங்கலாம் நீங்க பார்க்க வேண்டாம். உங்களுக்கு நம்ம இந்த இடத்துல உங்களை தான் வந்து பார்க்க வந்திருக்கோம். நம்மளுடைய ரேங்க் நம்ம தான் வேலைக்கு போக போறோம். அதனால உங்களுடைய மார்க் என்ன, உங்களுடைய ஸ்கோர் என்ன, நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து இந்த ஜீனியர் பெயிலிஃப் அப்படிங்கிற இந்த ரூலுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டாங்க அப்படிங்கறனால இந்த கேட்டகரியை நம்ம கிளிக் பண்ணி ரிசல்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரே டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு நீங்க ரிசல்ட் ஒன்ஸ் வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து இப்படித்தான் இருக்கும். இந்த இடத்துல வந்து பாருங்க, ஜூனியர் பெயிலிஃப் அப்படிங்கிற இந்த கான்செப்ட்ல போஸ்டிங் அப்ளை வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் பெயிலிஃப், சரிங்களா? தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா 50 மார்க்குக்கு 48 மார்க் வந்து எடுத்துட்டாங்க. பார்ட் பில வந்து பாத்தீங்கன்னா 95 மார்க் வந்து எடுத்திருக்காங்க. இது வந்து 95 100க்கு 95 கிடையாது, 120க்கு 95 மார்க் வந்து எடுத்திருக்காங்க, சரிங்களா? தமிழ்ல எழுத படிக்க சாரி 10th குவாலிஃபிகேஷனுக்கு உண்டான இந்த எக்ஸாமினேஷன், அதாவது எக்ஸாமினர், ரீடர், ஜீனியர் பெயிலிஃப், ஜூனியர் பெயிலிஃப் இந்த எக்ஸாமுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம்ல வந்து 170 மார்க்குக்கு வந்து எக்ஸாம் வந்து நடத்துறாங்க. மீதி இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாமுக்குமே வந்து பாத்தீங்கன்னா 100 மார்க்குக்கு தான் வந்து எக்ஸாமினேஷன் வந்து நடத்துனாங்க, சரிங்களா? சோ இந்த ரெண்டு மார்க்குமே வந்து பாத்தீங்கன்னா 170க்கு நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற கான்செப்ட் தான். அதே மாதிரி நீங்க எக்ஸாம்பிளுக்கு ஓஏ, அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டன்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி மார்க் இருக்கு அப்படின்னா நீங்க 100 மார்க்குக்கு எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற ரெண்டுமே டோட்டல் பண்ணணும். பார்ட் ஏ அப்படிங்கிறது டெட், அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கிளியர் பண்ணவங்கள தான் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் பிவே வந்து பாத்தீங்கன்னா எவாலுவேட் பண்ணுவாங்க, அதாவது திருத்துவாங்க. அப்படிங்கிறதுனால இதுல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 40% அப்படின்னா 100க்கு 40னா வந்து ஒரு 20-25 மார்க்குக்கு மேல நீங்க எடுத்திருந்தாதான் தமிழ்ல நீங்க வந்து பாஸ் மார்க் அப்படிங்கறத கான்செப்ட்ல நம்மள வந்து கன்சிடர் பண்ணுவாங்க, சரிங்களா? இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். சோ அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு டைப்பிங் போட்டு வச்சிருக்கேன், அதையும் பாருங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் 2024 10th குவாலிஃபிகேஷன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 170 மார்க்குக்கு வந்து நடந்தது, சரிங்களா? 10th குவாலிஃபிகேஷன்ல யாரெல்லாம் அப்ளை பண்ணிருந்தீங்களோ 170 மார்க்குக்கு எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணிருப்பீங்க. 170க்கு நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற பாத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து என்னெல்லாம் இருக்காது அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட் எல்லாம் இருக்காது, அதாவது பிராக்டிகல்லாம் உங்களுக்கு இருக்காது. டைரக்டா இன்டர்வியூ. வைவா மீன்ஸ் வந்து இன்டர்வியூ தான், சரிங்களா? வைவா வேற, இன்டர்வியூ எல்லாம் கிடையாது. வைவா வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ தான். இன்டர்வியூக்கு டைரக்டா உங்களை வந்து கூப்பிட்டுருவாங்க. அந்த ஒரு 30 மார்க் இருக்கும். 170 வந்து பாத்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமும், 30 வந்து பாத்தீங்கன்னா வைவா. அந்த இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 200க்கு நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற கான்செப்ட்ல உங்களை வந்து பாத்தீங்கன்னா கூப்பிடுவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய எல்லா போஸ்டிங், மீதி இருக்கக்கூடிய என்னென்ன போஸ்டிங் இருக்கு, இந்த காபீஸ் அட்டெண்டர், ஆபீஸ் அசிஸ்டன்ட், அதே மாதிரி டிரைவரு, எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதுங்கிற கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த கிளீனர் ஒர்க்கு, நைட் வாட்ச்மேன், மசால்ச்சி இந்த மாதிரியான போஸ்டிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 100 மார்க் தான் எக்ஸாமினேஷன் வந்து நடத்துனாங்க.
அந்த 100 மார்க்ல நீங்க எவ்வளவு எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற பாத்துக்கோங்க உங்களோட மார்க். பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 200 மார்க்ல மீதி 100 மார்க் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கில் டெஸ்ட், பிராக்டிகல் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களை வந்து 70 மார்க்கு வந்து வைப்பாங்க. 70 மார்க்ல நீங்க எவ்வளவு மார்க் எடுக்க போறீங்க அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா வாட்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி வைவா இன்டர்வியூல 30 மார்க்குக்கு நீங்க எவ்வளவு மார்க் எடுக்க போறீங்க. இந்த 200க்கு ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு செலக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கறத வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த 200க்கு செலக்ஷன் லிஸ்ட் வந்து எப்ப ரிலீஸ் பண்ணாங்களோ அப்பதான் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா ஃபைனல் செலக்ஷன்ல மூவ் ஆகி போவீங்க. அந்த ஃபைனல் செலக்ஷன்ல 1:3 ரேஷியோ அடிப்படையில அவங்க வந்து கூப்பிடுவாங்க. ஒரு போஸ்டிங் இருக்கு அப்படின்னா அதுல 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா கூப்பிடுவாங்க. ஒரு வேலைக்கு 3 பேரை கூப்பிடுவாங்க. அந்த 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிஹெச்டி வச்சிருக்கவங்க போலாம், ஜெனரல்ல இருக்கக்கூடியவங்க போலாம், ஓபன் கேட்டகரியில இருக்கக்கூடியவங்க போலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி வைஸா போகலாம். அதுல யார் வந்து பாத்தீங்கன்னா அந்த 3ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா ப்ராப்பரா ஹை மார்க் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அவங்க வந்து உள்ள போயிருவாங்க. மீதி இருக்கக்கூடியவங்க உள்ள போக முடியாது. இதுதாங்க கான்செப்ட். இப்ப ரிசல்ட் பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து உங்களோட ஸ்கோர் மார்க் தான். உங்க உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்ல நீங்க என்ன எழுதி வச்சுட்டு வந்திருக்கீங்களோ அதை தான் வந்து பாத்தீங்கன்னா ரிசல்ட்டா வந்து கொடுத்துருக்காங்க. இதுல நல்ல மார்க் எடுத்திருக்குமேன்னு சொல்லிட்டு தயவுசெய்து யாருமே வந்து பாத்தீங்கன்னா ஜாப் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ரொம்ப வந்து ஒரு ஹாப்பி ஆயிர வேண்டாம். ஹாப்பி ஆயிக்கோங்க, இன்னும் ஒன்றும் தப்பு சொல்லல. இருந்தாலும் இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே உங்களுக்கு வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி கான்செப்ட்ல இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட், பிராக்டிகல் டெஸ்ட் இருக்கும், வைவா இருக்கும். யாருக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து கிடையாது அப்படிங்கிற பார்க்கும்போது 10th குவாலிஃபிகேஷனான அந்த எக்ஸாமினர், ரீடர், ஜெராக்ஸ் ஆபரேட்டர், ஜூனியர் பெய்லிஃப் இந்த மாதிரி கேட்டகரியில நீங்க எக்ஸாம் அட்டன் பண்ணிருக்கவங்களுக்கு மட்டும் என்ன என்ன கிடையாது அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து கிடையாது. டைரக்டா நீங்க இன்டர்வியூ வந்து போயிருவீங்க. சரிங்களா? இன்னும் ஒரு 1 வீக்ல உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா செலக்ஷன் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் போர்ட்டலே வந்து உங்களுக்கு அஃபீஷியலா வந்து இந்த இடத்துல மேல வந்து பிளிங்க் ஆகும் நியூன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா செலக்ஷன் லிஸ்ட் வந்து பார்க்கலாம். இந்த செலக்ஷன் லிஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் செலக்ஷன் லிஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா 1:5 ரேஷியோல வந்து பாத்தீங்க. ஆமா 1:5 போன வருஷம் அப்படிதான் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. 1:5 ரேஷியோ கான்செப்ட்ல உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா செலக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. அந்த செலக்ஷன் லிஸ்ட் வந்து யாருக்கு வெளியிடுவாங்க அப்படின்னா டிரைவருக்கு வெளியிடுவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா 10th குவாலிஃபிகேஷனான எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதும் கான்செப்ட்ல இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியிடுவாங்க. அதே மாதிரி சாரி 8th குவாலிஃபிகேஷன்ல இருக்கக்கூடிய எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா போதுங்கிற கான்செப்ட்ல வந்து வெளியிடுவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா காபீஸ் அட்டெண்டர் அண்ட் ஆபீஸ் அசிஸ்டன்ட் இவங்களுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்கில் டெஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. அதாவது பிராக்டிகல் டெஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியிடுவாங்க. சரிங்களா? மீதி அந்த 10th குவாலிஃபிகேஷனுக்கு மட்டும் உங்களை என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் வந்து கிடையாது. டைரக்டா வைவாக்கு போயிருவீங்க. நீங்க வைவாக்கு போறனால உங்களை வந்து கொஞ்சம் லேட்டா தான் கன்சிடர் பண்ணுவாங்க. இவங்க எல்லாருக்குமே வந்து பிராக்டிகல் டெஸ்ட்டை முடிச்சு விட்டுட்டு ஒரே அடியா தான் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது வைவாக்கு வந்து கூப்பிடுவாங்க. அதனால வந்து நீங்க 10th குவாலிஃபிகேஷன்ல நல்லா வந்து கிளியர் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு எந்த ஒரு அப்டேட் வந்து கொடுக்க மாட்டாங்க. இவங்க 3 கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் அதாவது பிராக்டிகல் டெஸ்ட் வந்து கிளியர் பண்ணி விட்டுறதுக்கு அப்புறம் தான் வைவா வந்து நடத்துவாங்க. இப்போ உங்களுக்கு தெளிவா வந்து புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சோ நீங்க நெக்ஸ்ட் பண்ண வேண்டியது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிராக்டிகல் டெஸ்ட்ல வந்து கொஞ்சம் கவனமா வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிராக்டிகல் நல்ல ஒரு ஸ்கில் பண்ணுங்க. அதாவது நீங்க என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணிருக்கீங்களோ அது ரிலேட்டடா இப்ப டிரைவர் அப்படின்னா டிரைவருக்கு என்னென்னலாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணணும், ரோட்ல வந்து எப்படி வந்து டிரைவ் பண்றது, எப்படி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இல்லையா, டிரைவிங் லைசன்ஸ் நம்ம அப்ளை பண்றதுக்கு முன்னாடி சாலை விதிகள்லாம் வந்து கடைபிடிக்கணுங்கிற மாதிரி ஒரு டெஸ்ட் வந்து வச்சிருப்பாங்க. அதே மாதிரி டெஸ்ட் உங்களுக்கு வந்து பிராக்டிகல் டெஸ்ட் உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆபீஸ் அசிஸ்டன்ட், ஆபீஸ் அட்டெண்டர், அந்த ஆபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் அலுவலக உதவியாளர் கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த டெய்லி அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஷேர் பண்றது, ஃபைல்ஸ் எப்படி வந்து பாத்தீங்கன்னா மூவ் பண்றது, கொடுக்கறது, காப்பி ஷட்டர் எப்படி காப்பி எடுக்கிறது, இந்த மாதிரி கேட்டகரி தான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் வந்து கேட்பாங்க. அந்த ஸ்கில் டெஸ்ட்ல கொஞ்சம் கவனமா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நல்லபடியா எப்படி ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து அட்டன் பண்ணீங்களோ அதே மாதிரி ஸ்கில் டெஸ்ட்டும் வந்து அட்டன் பண்ணுங்க. சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா செலக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வாரம் கடைசியில அப்படி இல்லைன்னா ஜனவரி 2ஆம் தேதி மேபி ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா ரிசல்ட் வெளியிட்ட உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த கட்ட ப்ராசஸ் வந்து நடத்தி ஆகணும். அப்படி நடத்திட்டு இருக்காங்க. எப்படி டிஎன்பிஎஸ்சி வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து இருக்காங்களோ அதே மாதிரி தான் வந்து எம்ஹெச்சி ரெக்ரூட்மெண்ட் போர்ட்லயுமே வந்து ரொம்ப குயிக்கா ரொம்ப ஃபாஸ்டா வந்து கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பி படுத்தணும், நியூ இயர்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ரிசல்ட் வந்து வெளியிட்டு இருக்காங்க. ரிசல்ட்ல வெளியிட்ட அதே கையோட வந்து செலக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியிடுவாங்க. அந்த ஃபர்ஸ்ட் செலக்ஷன் லிஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1:5 அப்படிங்கிற அந்த ரேஷியோ வந்து இருக்கும். ஒரு போஸ்டிங்க்கு வந்து 5 பேரை வந்து பாத்தீங்கன்னா கூப்பிடுவாங்க. இதுக்கு ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூப்பிடுவாங்க. அந்த ஸ்கில் டெஸ்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு லிஸ்ட் வெளியிடுவாங்க, 2வது லிஸ்ட். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனமான ஒரு லிஸ்ட். அந்த லிஸ்ட்ல உங்க பேர் இருந்துச்சு அப்படின்னா தான் நீங்க இன்டர்வியூக்கு உள்ள வந்து போக முடியும். இன்டர்வியூ மீன்ஸ் வந்து வைவாக்கு வந்து உள்ள போக முடியும். வைவாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 மார்க் வந்து கேட்பாங்க. அந்த 30 மார்க்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோங்க. ஸ்கில் டெஸ்ட் வந்து ஒரு 70 மார்க் வந்து கேட்பாங்க. சரிங்களா? அந்த 70 மார்க் நல்லபடியா மார்க் வந்து எடுத்து நீங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து மூவ் ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கான்செப்ட்.
ஸோ நம்ம சேனலை ரெகுலரா வந்து வாட்ச் பண்ணுங்க. இப்போதைக்கு உங்களுக்கு இந்த ஒரு அப்டேட் வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் உங்களுக்கு இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்ல ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க மறக்காம கமெண்ட் பண்ணலாம். உங்களுடைய கமெண்ட்ஸ்க்கு ஏத்துக்கிட்டு கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை பத்தி அடுத்த வீடியோல நம்ம அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி மேக் பண்ணி போடுவோம். கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல another வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.